இந்த வீடியோவில் சூப்பரான ஜோக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்களாம், நான் நாளைக்கு எங்கள் அம்மா ஊருக்கு போக போகிறேன், டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு கணவன், என்னடி திடீர்னு கிளம்புற அப்படின்னு கேட்டாராம். அதற்கு மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்கள் அம்மா நாளைக்கு ஊர்லேருந்து இங்கே வர்றதா இன்னைக்கு தான் லெட்ரு வந்துச்சு, அதான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ரமாவும் உமாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ரமா கேட்டாங்களாம், நீ உன் கணவரை அவர் தாத்தா விட்டு போன சொத்துக்காகத்தான் கல்யாணம் செய்து கொண்டதா பேசி கொள்கிறாங்களே, அப்படியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு உமா சொன்னாங்களாம், சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சொத்தை யாருக்கு விட்டு போயிருந்தாலும் அவங்கள நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்கும்போது கணவன் கேட்டாங்களாம், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செய்த தவறுகளை எல்லாம் மறந்து மன்னித்து விட்டதா சொன்னேன், இப்போ என்னன்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், நான் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து விட்டதை நீங்கள் மறக்கக்கூடாதுல்ல அல்லவா, அதுக்காக தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். புதுசாக கல்யாணம் ஆன ஒரு மனைவி கணவனிடம் சொன்னாங்களாம், இதை பாருங்க, நம்ம குடும்ப சத்தம் வெளியே கேட்காம நம்ம குடும்பம் நடத்தணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கணவன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், நான் கொஞ்சம் கோபக்காரி, கோபத்தில் எப்போச்சும் உங்களை 2 தட்டு தட்டுனா நீங்கள் ஐயோ அம்மானு கத்தி ஊரை கூட்டி விடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்களாம்.